மகிமை ஆராதனை ஆண்டவரே மெய்கோதர் ஆண்டவரே தேவன் தாமே நீர் எந்த காலத்தோரமாக்கி தர வேண்டுமா செபிக்கிற ராஜா அப்பா ஆராதிக்கிறது ஆண்டவரே மெய்கோதர் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உமது ஆவியானவர் தாமே நீர் பலத்துக்கு நடத்திக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரவே ஆவியானவர் பிரசன்னம் அப்பா ஒவ்வொருவரோடு கூட இருக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே மெய்கோதர் ஆண்டவரே பயத்துடனே கத்தரை சேவிக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே மெய்கோதர் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே பயத்தோடு பக்தியோடு சேவிக்க ஆவியானவர் தாமே நீ உதவி செய்ய அவரை நாம் வாழ்த்தி பாடுவோம். ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், அவருக்கு தான் நாம் மகிமை செலுத்த வேண்டும். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். Thank you.
காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார் என்ற பாடலை கர்த்தருடைய சமூகத்தில் மகிமைப்படுத்தி அவரை நம்மை அவர் காண்கிறதே, நம்மை எப்பொழுது அவர் காண்கிறதே, நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்கிறவர். நம் அழுவது தேவனுடைய சித்தம் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகார் அழுது கொண்டே தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு போகும்போது ஆண்டவர் அவளை பார்த்து கேட்டார், நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய் என்று சொல்லி அவளுடைய அழுகுரலை கேட்டு கர்த்தரை விசாரித்தார். இந்த வேதத்துல நிறைய காரியங்கள் நம்ம வாசிக்கிறோம். அழுகையை அவர் கண்ணோக்கி பார்த்து நம்மை விசாரித்து நம்மை திடப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆகவே இந்த பாடலை பாடி இந்த உள்ளத்தில் பலனடைந்தவர்களா கர்த்தரை தொடர்ந்து ஆராதிக்க நாம் பலன் கொள்வோம். கர்த்தர் நல்லவர். உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா, இயேசு என்னை காண்கிறா, என் கண்ணீர் துடைக்கிறா, நீ அழ வேண்டா, அழ வேண்டா, அதிசயம் செய்திடுவா, நீ அழ வேண்டா, அழ வேண்டா, அதிசயம் செய்திடுவா, என்னை காண்கிறா, என் கண்ணீர் துடைக்கிறா, இயேசு என்னை காண்கிறா, என் கண்ணீர் துடைக்கிறா, நோய் நொடியில் வாழுகின்ற என்னை காண்கிறா, நோய் நொடியில் வாழுகின்ற உன்னை காண்கிறா, நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவா, அவர் நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவா, நீ அழ வேண்டா, அழ வேண்டா, அதிசயம் செய்திடுவா, நீ அழ வேண்டா, அழ வேண்டா, அதிசயம் செய்திடுவா, என்னை காண்கிறா, என் கண்ணீர் துடைக்கிறா, இயேசு என்னை காண்கிறா, என் கண்ணீர் துடைக்கிறா, கடன் கொள்ளையா கதறுகின்ற உன்னை காண்கிறா, கடன் கொள்ளையா கதறுகிற உன்னை காண்கிறா, உடனிருந்து நடத்திடுவா, ஒருபோதும் கைவிடா, அவர் உடனிருந்து நடத்திடுவா, ஒருபோதும் கைவிடா, நீ அழ வேண்டா, நீ அழ வேண்டா, அதிசயம் செய்திடுவா, அழ வேண்டா, அழ வேண்டா, அழ வேண்டா, அதிசயம் செய்திடுவா, என்னை காண்கிறா, என் கண்ணீர் துடைக்கிறா, இயேசு என்னை காண்கிறா, என் கண்ணீர் துடைக்கிறா, எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறா, எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறா, உன் படகில் ஏறுகிறா,
அவரே அதிசயம் செய்திடுவார். என்னை காக்கிறார், என் கண்ணை துடைக்கிறார். இயேசு என்னை காக்கிறார், என் கண்ணை துடைக்கிறார். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை எதிர்த்து வழக்காடுவோம், உன் சார்பில் வருவார்கள். உன்னை எதிர்த்து வழக்காடுவோம், உன் சார்பில் வருவார்கள். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். என் கண்ணீர் துடைக்கிறார், எங்கள் கண்ணீர் துடைக்கிறார். அல்லேலூயா. உலக பிரகாரமா நாம கண்ணீர் வடிக்கும் போது நம்மை பெற்ற தாயோ தகப்பனோ நம்ம கண்ணீர் வந்து துடைச்சா நமக்கு எவ்வளவு ஆறுதல் இருக்கும், எவ்வளவு சமாதானமா இருக்கும், எவ்வளவு மனசுக்கு திருப்தியா இருக்கும். என் கண்ணீரை வந்து துடைச்சிட்டாங்க, என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு நம்ம நினைச்சு கொஞ்சம் மனசுல ஒரு தைரியமும் ஒரு ஆறுதல் நமக்கு வரும்ல, அதை விட பல மடங்கு நமக்கு வரணும். என் கண்ணீரை அவர் துடைக்கிறவர், என்னை அவர் காண்கிறவர், என்னோடு கூட இருக்கிறவர், நீ அனாதைன்னு சொல்லி என்னை பட்சமாய் விசாரிக்கிறவர், நான் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில உலகம் நம்மை கண்ணீர் துடைக்காம போகலாம், உலகம் நம்மளை கண்டுகொள்ளாமல் போகலாம், உலகம் நம்மை பார்த்து நீ அனாதைன்னு சொல்லி ஒரு விசாரணை கூட விசாரிக்க இல்லாம போகலாம். ஆனா நமக்கு இயேசு இருக்கிறார், நமக்கு ஒரு தாயை போல இயேசு இருக்கிறார், ஒரு தகப்பனை போல இயேசு இருக்கிறார், ஒரு நண்பனை போல இயேசு இருக்கிறார், எல்லா உறவுகளை விட மேலான இயேசு இருக்கிறார். அவர் என்னை காண்கிறவர், அவர் என் கண்ணீரை துடைக்கிறவர். அந்த ஆறுதலோடு கூட நாம் கர்த்தரை ஆராதிக்க முற்றிலுமா நம்மை அர்ப்பணிப்போம். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுகிறேன், கோடி கோடி. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சங்கீதம் 55:16 நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா அந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. இது எப்போ அந்த சங்கீதம் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால், தாவீதோட குமாரனாகிய அப்சலமும் அகித்தோப்பல் அப்படிங்கிறவரும் சேர்ந்து 2 பேரும் அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு விரோதமாக பேசும்போது அவர் வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காரு. அந்த இடத்துல வந்து அந்த ஊசாய் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து அகித்தோப்பலும் அப்சலமும் சேர்ந்து உங்களுக்கு விரோதமாக இந்த மாதிரி யோசனை பண்ணியிருக்காங்க, நான் வந்து இந்த மாதிரி யோசனை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தாவீது ராஜாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான மனசில் ஒரு கலக்கம். ஏன்னா இந்த 55வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த அகித்தோப்பல் யார் அப்படின்னு சொன்னால், தாவீது வந்து ராஜாவாக இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆலோசனை கர்த்தனாக இருந்த ஒருத்தர் தான் இந்த அகித்தோப்பல் அப்படிங்கிறது. அப்போது அந்த நாட்களில் அகித்தோப்பலுடைய ஆலோசனை வந்து தேவனுடைய வார்த்தையை போல இருந்தது அப்படின்னு சொல்லி 2 சாமுவேல் 16-17 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா இருக்குது.
அப்போ அவருக்கு ஆலோசனையா இருந்து ராஜாவா இருக்கும்போது கூட இருந்த ஒருத்தர், அவங்க 2 பேரும் ஒண்ணா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. என் வழிகாட்டியா இருந்திருக்கிறாரு, என் தோழன் மாதிரி நீ அப்படின்னு சொல்லிட்டு மேல அந்த 13வது வசனத்துல சொல்லப்பட்டது. அப்போ நம்ம கூட இருந்து நம்மளோட வழிகாட்டி, நம்மளோட தோழனே நமக்கு நம்மளோட மகன் 2 பேரும் சேர்ந்து நம்மளை கொலை பண்றதுக்காக இப்படி யோசனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு பயங்கரமான ஒரு கலக்கம். அந்த நேரத்துல தான் இந்த அதிகாரத்தை எழுதும்போது அவர் சொல்றாரு, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நீங்க எல்லாரும் எனக்கு விரோதமா என்னதான் நினைச்சிருந்தா கூட நான் என்ன செய்வேன் அப்படின்னா தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு உலகத்துல துன்பம், கஷ்டம், மற்றவங்க நமக்கு ஒரு துரோகம் பண்றாங்க அப்படிங்கிற போது நம்ம கலங்க வேண்டாம். அந்த நேரத்தில் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்மை ரட்சிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்ததுனாலதான் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கீழே உள்ள வசனத்தை வாசிச்சு பார்த்தா, கர்த்தர் மேல நம்ம அவருடைய பாரத்தை வைக்கும்போது அவர் நம்மளை ஒரு நாளும் அவர் தள்ளிவிட மாட்டார். அவர் நம்மளை ஆளாக்கின தேவனுக்கு முன்பாக நம்ம பணிந்து புனிந்து முழங்கால் படியில கடவும் வாருங்கள் அப்படின்னு தான் வேத வசனத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அதனால 10 நிமிஷம் ஜெபம் அப்படின்னாலும் தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் ஒரு நாளும் தள்ளி விடுகிற தேவன் அல்ல, ஜெபத்தை கேட்கிறவர் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில கூட ஒரு 3 காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்தை எப்படி நேசித்து எல்லா குறைகளையும் நீக்கி என்ன செய்யறாரு, தேவைப்படும் போது அந்த குறைகளை வீட்டில் அரிசி இல்லையா, குறைகளை எல்லாம் வச்சு வாங்கி திருப்தியா நடத்துகிறாரோ, அதே போல தேவ சமூகத்துல சபையா இருக்கிற நம்முடைய குறைகளை கர்த்தர் என்ன செய்யறாரு, நிவர்த்தி செய்கிறார் என்று பார்க்கிறோம். சபையை போஷித்து தேவன் என்ன செய்யறாரா, காப்பாற்றுகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சபையா இருக்கிற நம்முடைய குறைகளை தேவன் கேட்டு, ஜெபத்தை கேட்டு தேவன் பதில் கொடுக்க வல்லவர். அதனால நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகளை இந்த நாளில தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு கொஞ்ச நேரம் வாயில திறந்தப்பா, அதுவே என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை நான் குறையப்பட்டு இருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், மாம்சத்துல உள்ள காரியங்களா இருக்கட்டும், சரீர பலவீனமா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்திலையும் எந்த குறைவா இருந்தாலும் சம்பூர்ணராகிய தேவனிடத்துல கேட்டு என்ன செய்யணுமா, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது தேவன் அதை தர வல்லவராய் இருக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு 2 நிமிஷம் ஒருமனப்பட்டவர்களாய், கர்த்தாவே என்னிடத்துல இந்த காரியத்துல குறைவு இருக்கிறதப்பா, இந்த குறைவை நிறைவாக்குகிற வல்லவர் நீர் என்பதை நான் வாழ்க்கையில விசுவாசிக்கிறேன். அந்த காரியங்களை ஆண்டவரே எனக்கு குறைவுகளை நிறைவாக்குங்க. 2 நிமிஷம் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த குறைவுகளை கர்த்தனே மாற்ற வல்லவர் அல்லவர் என்பதை நான் விசுவாசித்து இந்த இடத்துல இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் தேவன் ஆண்டவரே பதில் கொடுக்கிறவர் என்பதை விசுவாசித்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தனே குறைகளை கர்த்தனை நிறைவாக்கி வழி நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்று வேதத்துல பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை நம்ம கரைபட்டிருந்தாலும் அந்த கரைகளை நீக்க வல்லவர் என்பதை நாம என்ன செய்யணும், முதல்ல விசுவாசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை நம்ம வாயினால பேசின வார்த்தையின் மூலம் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யலாம், கரைப்பட்டிருக்கலாம். நம்ம கையினால செய்த தவறுகள் மூலம் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களை என்ன செய்வோம், பொய் சொல்லியிருப்போம். நம்ம சரீரத்தினால அநேக காரியங்களை பாவங்களை என்ன செய்யலாம், சேர்ந்திருக்கிறார். இந்த கரைகளை எல்லாம் நீக்க வல்லவர் தேவன் ஒருவர் மாத்திரம்தான். அதனால விசுவாசித்த ஆண்டவரே, வாழ்க்கையில இருக்கிற கரைகளை கர்த்தனே மாற்ற வல்லவர். அப்பா, என்னுடைய கரைகளை நீக்கி பரிசுத்தமாக்குகிற தேவன் நீ. இந்த ஸ்தலத்துல தேவன் நம்ம வருகிற ஒவ்வொருவரையும் நம்ம அறிக்கையிடும் போது பரிசுத்தமாக்குகிற தேவனுடைய கரத்துல இருக்கிறபடினால நம்ம பரிசுத்தமாக்குவோம். என்ன பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி வாயில திறந்து அறிக்கையிடும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நம்முடைய கரைகளை மாற்ற வல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறப்பா. கர்த்தாவே, என்னுடைய கரைகளை மாற்றி பரிசுத்தமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அப்படியாய் என்னுடைய கரைகளை மாற்றி கர்த்தனை பரிசுத்தப்படுத்தியதற்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா நிறைவான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யணும், வாசம் பண்ணணும். இந்த காரியங்கள்ல இப்போ உள்ள நாட்கள்ல சபைகள்ல அநேக என்ன செய்யறாங்க, குறைபட்டு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யணும், வாசம் பண்ணணும். அதனால கர்த்தாவே, எனக்குள்ள நீங்க வாசம் பண்ணணும்ப்பா. ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல ஆதியில தேவன் என்ன செஞ்சாருன்னா தரிசனமானார். அடுத்தது பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல என்ன செய்யலாம்னா தேவன் அவர் சீசர்களோட கூட இருந்து என்ன செஞ்சாரு,
இருந்தார். இப்போ உள்ள நாட்கள்ல தேவன் கிருபை காலங்கள்ல நமக்குள்ள என்ன செய்யறாரு? வாசம் பண்ணுகிறார். நிறைவாய் என்ன செய்யறாரு? வாசம் பண்ண விரும்புகிறார். வாசம் பண்ண விரும்ப விடாதபடி பிசாசு அநேக காரியங்களை என்ன செய்யறான்? கொண்டு வந்து நம்மளை தேவனை விட்டு தூரம் போக்க பண்ணுகிறார். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போனோம், தேவனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டிருக்க வேண்டும். அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் நிறைவை நம்முடைய சபை பிள்ளைகள் யாரெல்லாம் பெறாம இருக்கிறீர்களோ அதன் மேல வாஞ்சி உள்ளவர்களாய் தாகம் உள்ளவர்களாய் தேவனிடத்துல அவருடைய நாமத்தின்படி கேட்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருவருக்கும் மாசமான யாவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால இந்த நாள்ல உங்க வாயிலை திறந்து, அப்பா என்ன பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பும். உங்க தலைமையில கையை வச்சு, அப்பா நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நான் நிரப்பப்படணும், நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு சரீரத்துல என்னுடைய உடைய நான் எப்படி சுத்தப்படுத்துகிறோம் அதே போல என்னுடைய வாழ்க்கையில என் சரீரத்தை ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவைப்பா. அப்பா கர்த்த நீர் அப்படியா எங்கள் ஒவ்வொருவரை நடத்தும் சொல்லி வாயினால அறிக்கையிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்படியே நடத்தும் பெரிய காரியங்களை ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுக்குள்ளே பாட்டு சத்தம் கேட்குதையா, கர்த்தரை எதிர்த்தாரையா, ஜெயிலுக்குள்ளே பாட்டு சத்தம் கேட்குதையா, கர்த்தரை எதிர்த்தாரையா, கைகள் என்ன வெளியே கால்கள் தொடும் மனதிலே கர்த்தர் நாமம் வாயிலே அறிக்கை செய்தார் பாதிலே, கைகள் என்ன வெளியே கால்கள் தொடும் மனதிலே கர்த்தர் நாமம் வாயிலே அறிக்கை செய்தார் பாதிலே, ஜெயிலுக்குள்ளே டமால் 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 டம் டும் டும் பூமியும் மலிந்தது, அஸ்திவாரம் செல்லுது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலந்தது, பூமியும் மலிந்தது, அஸ்திவாரம் செல்லுது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலந்தது, சூழ்நிலைகள் மாறினால் துதித்திருப்பாரே, இயேசுவுக்காய் நீயும் பிரகாசிப்பாய், சூழ்நிலைகள் மாறினால் துதித்திருப்பாரே, இயேசுவுக்காய் நீயும் பிரகாசிப்பாய். கர்த்தரின் வலனும் கர்த்தர் என் கீதமும் மாணவர், அவர் எனக்கு கர்த்தர் ஆதரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பராக்கிரமத்தை அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார், ஆதலால் கூட்டமரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது, உமது சிங்காசனம் பூர்வ முதல் உன்னதமானவரே நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நன்மை விளையினாலும் பண்புகளினாலும் தியானத்தோடு வசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே மறுக்கிறேன் இரவில் சபையில் அறிவிப்பதே நலமாய் இருக்கும். சங்கீதம் 92:1-3. கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். விளக்கம்: ஆண்டவர் நம்மை எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி காப்பார் என்று இந்த வசனம் கூறுகிறது. மேலும் நம் சரீரத்தை மட்டுமல்ல நம் ஆத்மாவையும் அழில் என்று அவர் பாதுகாப்பார். ஒரு தாய் தன் குழந்தையை எவ்வித தீங்கும் அணுகாமல் எப்படி இரவும் பகலும் பாதுகாப்பார்களோ அதே போல் நம் பரமபிதா நம்மை உள்ளங்கையில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது முதல் வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி ஒத்தாசையோடும் பல்வனத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்மை செப்பையில் வைத்து பாதுகாக்கிறார். நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்தியிருப்பார்கள். விளக்கம்: இந்த வசனத்தின்படி கர்த்தரின் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் யார், தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்தியிருப்பவர்கள் யார் என்று உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர்கள் யார் என்றால் அவர் நீதிமான் தான். அதே அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நீதிமான் பனையை போல் செலுத்தி லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்ற வசனம் பனைமரம் என்பது கற்பக விருட்சமாகும். இது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. இதன் வேர் முதல் ஓலை வரை மனிதர்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை தருகிறது. புயல் மற்றும் இயற்கை சீற்றத்தையும் தாங்கி நிற்கும் வலிமை கொண்டது. ஆரோக்கியமான உணவையும் வழங்கும் தன்மை கொண்டது. பழமையான இலக்கண குறிப்புகளும் இதன் ஓலையில் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளது. இப்படிப்பட்ட பனையை போல் தேவன் நீதிமானை செழிக்க செய்கிறார். அதற்கு நாம் தீமையை விட்டு நன்மையை உடுத்தி பரிசுத்தமான நீதிமானாய் இருக்க வேண்டும். அப்பொழுது என் கிருபையால் உனக்கு இறங்குவேன் என்ற கர்த்தர் எல்லா நன்மை தரும் பனையை போல் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் மேன்மையாக வைப்பார். விளக்கம்: மேன்மை என்றால் உயர்வு. இந்த மேன்மை நமக்கு வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று 2 காரியங்களை பார்ப்போம். முதலாவது நீதிமொழிகள் 15:33 மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று கூறியது. முதலாவது நமக்கு மேன்மை வேண்டுமானால் தாழ்மையாக இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டு: இயேசு சிலுவையின்
மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். அதே போல நாமும் தாழ்மையாக இருப்போம். 2வது ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று தேவன் காயினை பார்த்து கூறுகிறார். 2வது நமக்கு மேன்மை வேண்டும் என்றால் நாம் நன்மை செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக இயேசு நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தார். எனவே நாம் தாழ்மையாக இருந்து நன்மை செய்வோம். கர்த்தர் நமக்கு மேன்மை தருவார். நம்ம எதுக்கு தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படின்ற கேள்வி அனைவருக்குள்ள இருக்கும். எந்த டைம்ல இருக்குன்னா நம்ம கவலைப்படும் போது இருக்கும். அப்படின்னு ஒரு சில டைம்ல நம்ம அந்த மாதிரி சோர்ந்து போறோம் இல்லையா? அன்னைக்கு பைபிள்ல இருந்து ஒரு சில பேரை பார்க்கலாம். வேதத்துல சொல்லப்படுது ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தந்தை தகப்பன் இல்லையா? அதுதான் அன்னைக்கு ஆபிரகாம் வந்து யோசிக்காம போனதுனால இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறோம். அவங்க மூலமா நம்ம எல்லாரும் இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு கூட புதிய பாடல கூட பார்க்கலாம். சவுல் பவுலா மாறினதுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா மாறியா. புதிய பாடு ஃபுல்லாவே முக்காவாசி சாப்டர் பார்த்தாலே பவுலோட வசனம் அதிகமா இருக்கும். அவர் கஷ்டப்பட்டது, அவர் நஷ்டப்பட்டது எல்லாத்தையும் சொல்லும்போது நம்ம இன்னைக்கு படுற கஷ்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது. பவுல் நம்மளை போல ஒரு மனுஷன் தான் இல்லையா? அன்னைக்கு பவுலை பார்த்து எத்தனையோ நிகழ்ச்சிகள், எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலையும் பவுல் அந்த இடத்துல தேவனை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். லாபமான யாவையும் நான் நஷ்டம் கருதுகிறேன் அப்படின்னு. இந்த காலத்துல நம்மளை எடுத்துக்கும் போது அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள துளி அளவு கூட இல்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேதத்துல ஃபுல்லா தேவனை யார் விசுவாசித்தாங்க, தேவன் செஞ்ச நன்மையை சொல்லி தேவனை, அதாவது பவுல் அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சு சொல்லியிருக்காங்க. ராகாப்ல அந்த இடத்துல வருவாங்கன்னு அவங்களுக்கு நம்பியிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுக்க கூட செய்யாது தானே. இன்னைக்கு நம்ம இந்த வேத பட்டியல நம்மளையே தேவன் வச்சு பார்த்தாருன்னா நம்ம அந்த இடத்துல இருப்போமா? ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. தேவன்கிட்ட கேளுங்க, நான் இன்னும் அதிகமா விசுவாசத்துல வளரணும், இன்னும் அதிகமா தேவன் கிட்ட நான் கிட்டி செய்யறதுக்கு எங்க விசுவாசத்துல வளருங்க ஏசப்பா அப்படின்னு கேளுங்க. தேவன் இன்னும் அதிகமா உங்களை விசுவாசத்துல வளர்ப்பார். சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவரை ஆஸ்வதிப்பார். சிரித்த முகத்தோடு வார்த்தையை கேளுங்க. என்ன கலக்கமானாலும் தேவன் எல்லாவற்றையும் வார்த்தையை கொண்டு மாற்றிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். பெர்மான்சியாட்ட எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா சிரிச்சுட்டே இருப்பார். மனுஷன் எப்படி மனுஷன் சிரிச்சுட்டே இருப்பார். அவர் முகத்துல துக்கங்கிறத என்ன செய்ய முடியாது. எப்போ பார்த்தாலும் அப்படி சிரிச்சுக்கிட்டே மனுஷனுக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மாதிரி நமக்கு ஆண்டவர் தருவாராங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் என் முகம் சிரித்துக்கொண்டே இருக்கும், என் உள்ளம் சிரித்துக்கொண்டே இருக்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கிறார். ஹல்லேலூயா.
உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் என்ன செய்வார்? பார்த்துக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க. உங்களுடைய ஜெபங்களை நான் ரொம்ப விரும்புகிறேன். ஆமாம், உங்களுக்கு தனிப்பட்ட ஜெபங்கள், குடும்ப ஜெபத்தில் எங்களை அதிகமாக நினைக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் நம்ம கேட்ட செய்தியுடைய தொடர்ச்சி தான் ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26 73ஆம் வசனத்தை வாசிப்போம். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்த நாட்களில் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிற அந்த காரியத்தை மெயினா வச்சு நம்ம தியானிச்சோம். 3 காரியங்களை தியானிச்சோம். அதுல சில உள் பாயிண்ட்ஸ் சில உண்டு. ஆகவே அது உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இதே வசனத்துல அதற்கு மேல உள்ள பகுதி, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன் என்ற அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் கவனமாக வைத்து நாம கர்த்தருடைய வார்த்தையை சிந்திப்போம். இரண்டுமே ஒரே காரியத்தை தான் போதிக்கிறது. என்ன காரியத்தை போதிக்கிறது? நம்முடைய பேச்சு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன் என்று அவர்களை அந்த பேதுருவை வெளிப்படுத்தினதனுடைய முக்கிய சாராம்சம் என்னன்னா பேச்சு. நம்மை இந்த உலகம் எப்படி அடையாளம் படுத்துகிறது, எப்படி அடையாளம் கண்டுகொள்கிறது? ஒரு கிறிஸ்தவனை இந்த உலகம் அடையாளம் கண்டுகொள்வதற்கு நாம என்ன நிலைமையில் வாழுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு அனுபவத்தை நாம இந்த உலகத்தில் காட்ட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை பேச்சுல என்னன்னா வேண்டும் அப்படிங்கிறத நாம பார்க்க போகிறோம். போன வாரம் 3 காரியங்களை தியானிச்சோம். இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். நீதிமொழிகள் 15 திருப்பிக் கொள்ளுங்க. 11, 15 அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிப்போம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரகத்தை மாற்றும். கடுஞ்சொற்களோ கோபத்தை என்ன செய்யுமா? எழுப்பும். கவனிங்க. முதல் காரியம், இன்னைக்கு நம்முடைய வார்த்தை, நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, சமாதானத்தை பேசுகிற வார்த்தையா இருக்கிறதா? இங்க அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. மெதுவான பிரதித்தரம் என்ன செய்யுமா? உக்கிரகத்தை என்ன செய்யும்? மாற்றும். கடும் சொற்களோ கோபத்தை என்ன செய்யுமா? எழுப்புமா. இன்னைக்கு நம்மளை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போமே. மெய்யாகவே கிறிஸ்துவில் ஒருவர் அப்படின்னு நம்மளை அடையாளப்படுத்துவதற்கு நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சமாதானத்தை பேசுகிற, அதாவது மெதுவான பிரதித்தரமாய் கோபத்தை மாற்றுகிற, சண்டையை மாற்றுகிற, பிரச்சனையை மாற்றுகிற, பிரிவினையை மாற்றுகிற, குழப்பங்களை மாற்றுகிற சமாதானத்தின் பேச்சாக இருக்கிறதா? அல்லேலூயா. நம்மகிட்ட தான் எதிர்பார்ப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகத்துல எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? எதிர்பார்க்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னா, கிறிஸ்துவை உடையவர்கள் என்றா அவர்களுக்குள்ள என்ன பேச்சு இருக்கணும் இந்த உலகம் பார்க்குதுன்னா, சமாதானமான பேச்சு என்ன செய்யணும்? இருக்கணும். அதனாலதான் நீதிமொழிகள்ல சாலமோன் அழகா சொல்றாரு, மெதுவான பிரதித்தரம் கோபத்தை மாற்றும். இன்னைக்கு நமக்குள்ள எப்படி பேச்சு இருக்கு? குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, சமுதாயத்துல, 4 பேர் இருக்கிற இடத்துல நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு? சில நேரத்துல உக்கிரகமா பேசுறோம்ல, பேசுற பேச்சு குடும்பத்துல கூட ஒரு பெரிய தாக்குதலை உண்டு பண்ணுது. சில குடும்பத்துல தகப்பனோ தாயோ சகோதரனோ சகோதரியோ அல்லது குடும்பத்தில் இருக்கிற எந்த ஒரு நபரோ அதை ரொம்ப சகஜமா பேசக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு மாறி போச்சு. நான் நியாயமா தானே பேசுறேன், இது நியாயம் இல்லாத பேச்சா, இது அனாவசியமான பேச்சானே விதாண்டம், அதாவது சொல்லுவாங்கல்ல, வாக்குவாதம் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கே தவிர, என்னுடைய பேச்சு சமாதானத்தை உருவாக்குச்சா? என் பேச்சு மெதுவான பிரதித்தரமா இருக்க? கண்டிக்கணும்,
கடிந்து கொள்ளணும். ஆனா என் பேச்சினுடைய அந்த வேரியேஷன் எப்படி இருக்கு? சில பேச்சு என்ன செய்யணும்னா சில இடத்துல பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிடும், சமாதானத்தை இழக்க பண்ணிடும், சமாதானத்தை தொலைக்க பண்ணிடும். நான் கண்டிக்க தான் செஞ்சேன், நம்ம நியாயமா பேசினாலும் பேச்சு எப்படி இருந்துச்சு கவனிக்கீங்களா? அதான் சாலமன் சொல்றாரு, மெதுவான பிரதித்திரம். எப்படி பிரதித்திரம்? பிரதித்திரம்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம்? பேசுகிற முறை, பேசுகிற முறை அது எப்படி இருக்கணும்? மெதுவா மெதுவா. இன்னைக்கு நம்ம எப்படி பேசுறோம்? ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம சொல்றோம்ல, தேவனுடைய பிள்ளை நம்ம சொல்றோம்ல, நாம குடும்பத்துல, பிள்ளைகளிடத்துல, சமுதாயத்துல, மற்ற இடங்கள்ல நம்மளை எப்படி பார்க்கறாங்க, எப்படி பார்க்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. மெதுவான பிரதித்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க, ஆண்டவரே எனக்கு அந்த குணம் தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு என்ன தேவை? மெதுவான பிரதித்திரம் தேவை. அதனாலதான் அதோட இணைத்து சொல்றாரு, கடுஞ்சொற்களோ கோபத்தை என்ன செய்யும்? அப்ப ரெண்டையும் அவர் சொல்லிட்டார். மெதுவானதுன்னா என்ன, கடுஞ்சொற்கள்னா என்ன? சில நேரத்துல நியாயமா பேசுற வார்த்தை கூட அது என்ன சொற்களா இருக்கு? கடுஞ்சொற்களா இருக்கு. வார்த்தையை கேட்ட உடனே சுருக்குன்னு குத்துது. ஐயோ இப்படி பேசணுமா, இப்படி பேசியிருக்கலாமே அப்படின்னு நம்மகிட்டே சிலவங்க சொல்லுவாங்கல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல பேச விரும்புற காரியம் என்னன்னா, என் வார்த்தை என்னைக்குமே எப்படி இருக்கணும்? மெதுவான பிரதித்திரம், சமாதானத்தின் பேச்சா, சமாதானமான வார்த்தைய பேசக்கூடிய வார்த்தை கண்டிப்பா இருந்தாலும் அந்த வார்த்தை பேசக்கூடிய முறைன்னு ஒண்ணு என்ன செய்யுது இருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் எனக்கு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஆதலிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சார், தமிழ்னா அவருக்கு உயிர், தமிழ்னா அவருக்கு உயிர். தமிழ் பாட்டுலாம் அவர் சொல்லி கொடுத்தாருன்னா படிக்காத பிள்ளை கூட என்ன செஞ்சிடும், படிச்சு. ஏன்னா அவருடைய முறை அப்படி. ஏன்னா நமக்கு தமிழ் பாட்டுனாலே தெரியும், தமிழ் பாட்டா தூக்கம் வந்துடும் நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவர் பார்த்தீங்கன்னா தமிழ் பாட்டு அழகாக சொல்லி கொடுத்தாரு. ஆனா படிக்கலான்னு அவருக்கு கோவம் வரும், பயங்கரமா கோவம் வரும். ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துவார் தெரியுமா? அப்படியே வருவார், இப்படி வந்து தோல்ல கையை போட்டுட்டு அமுக்கு அமுக்குவார். ஒரு அமுக்கு அமுக்கிட்டு சொல்லுவாரு, படிச்சா தானே நல்லது, படிச்சா தானே நல்லது, படிக்கிறது தானே உங்க அப்பா அம்மா அனுப்பியிருக்காங்க அப்படி பாருங்க. அந்த கண்டிப்போட சேர்ந்து அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. அடுத்து என்ன வந்துடும்? படிக்கணுங்கிற அந்த எண்ணம் என்ன செஞ்சிடும். ஆனா அதே இடத்துல இன்னொரு வார்த்தையார் இருப்பார். அவர் என்ன செய்வாரு? அறிவு கட்ட கூமுட்ட, அறிவு கட்ட மாடு, ஒன்ன கொண்டாந்து என் கிளாஸ்ல போட்டாங்க பாரு, நீ என் என்னுடைய நேரத்தை நீ என்ன செய்யற? அப்ப அது என்ன வார்த்தை? கடுஞ்சொற்கள். கவனிக்கீங்களா? அப்ப பேசுகிற வார்த்தையில என்ன இருக்கு சொல்லுங்க. முறைன்னு என்ன செய்யுது? இன்னைக்கு நம்ம ஆண்டோடத்துல நிறைய வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆமா, ஆமாவா இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா கூட நம்ம பேசுற வார்த்தைகள் உலக பிரகாரமா இருக்கிறவங்கள போல இல்லாம இருந்தாலும் கடுஞ்சொற்களா இருக்கு. அல்லேலூயா. நாம பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாருன்னா, அவர்களில் ஒருவன் பேசினா எப்படி பேசுவாங்க, அவரோடு இருக்கிறவர்கள் இருந்தா எப்படி பேசுவாங்க, அவர்கள் எப்படி பேசுவார்கள்னா சமாதானமான வார்த்தைகளை பேசுவார்கள். ஆமென். இதற்கு எடுத்துக்காட்டு நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தின் 28ல இருந்து 31 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, வீட்டுல போய் வாசிங்க, நேரம் இல்ல. இந்த நாபால் வந்து தாவீது ராஜாவை தகாத வார்த்தைகளை சொல்லி என்ன செய்யறாரு? அவருடைய மனதை நோகடிக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த செய்தி யாருக்கு கேட்டுருச்சு? அபிகாயிலுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ தாவீது யாருன்னு யாருக்கு தெரியும்? அபிகாயிலுக்கு தெரியும். நிச்சயமா அவர் அடுத்து என்னதான் பண்ணுவாரு? நம்ம வீட்டுக்காரர் என்ன செஞ்சிருவாரு? க்ளோஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு அவ தெரிஞ்சுக்கிட்டு முன்னால ஓடி வந்து அங்க வந்து அவ சில காரியங்கள், இது நல்ல நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. உன் வீட்டுக்காரன் என்னெல்லாம் பேசி இருதயத்தை விசனப்படுத்தி இருக்கிறான், நீ என்ன வந்து பார்க்க வந்து அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கியோ அப்படின்னு கோபப்படணும். ஆனா அவ பேசின வார்த்தைகள் இப்போ தாவீதுடைய இருதயத்தை மாற்றி அவர் சொல்றாரு, உன்னை என்னை சந்திக்க இன்றைய தினம் அனுப்பின கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். அப்ப அந்த ஸ்தோத்திரம் சொல்லும் போது மனதளவு எப்படி ஆயிடுச்சு? இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம்னா நம்ம மனதளவு எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? அவ சமாதானமா இருந்தாதான் அந்த ஸ்தோத்திரங்கிற வார்த்தைக்கு என்ன இருக்கு? வேல்யூ இருக்கு. நீங்க உங்களை நீங்க அறிஞ்சுக்கணும். நம்ம சொல்லுகிற ஸ்தோத்திரத்துல அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னா சமாதானமான இருதயத்தோட தேவனை பார்த்து சொல்றது தேவ சமூகத்தில் என்ன செய்யப்படும்? அங்கீகரிக்கப்படும். இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்களேன், 33 வாசிங்களேன். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. எப்படி எப்படி எப்படி? நீ சொல்லிய யோசனை. யாருக்கு யார் ஆலோசனை சொல்றது? கவனிக்கீங்களா? இப்ப ராஜாவுக்கு இவ சொல்லக்கூடிய இடத்துல இவ குடும்பத்துல நல்லதா நடந்துச்சு, வீட்டுக்காரன் நல்லதா செஞ்சான், ராஜான்னு கூட பார்க்காம அவ்வளவு பேசி இருக்கிறான். ஆனா ராஜா சொல்றாரு, நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு, ரத்தம் சிந்த வராதபடிக்கு, என் கையை பழிவாங்காத படிக்கும், நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஹல்லேலூயா. இதுல நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, மெதுவான பிரதித்தரம். எப்படிப்பட்ட பிரதித்தரம்? மெதுவான பிரதித்தரம் கணவனை காப்பாற்றிச்சு, உக்கிரகத்தை என்ன செஞ்சுச்சு? மாற்றிச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, உலகம் எதிர்பார்க்குது. இவங்க எப்படிதான் பேசுவாங்க? எப்படிதான் பேசுவாங்க? மெதுவா பேசுவாங்க. உங்க தலைக்கு மேல பிரச்சனை பெருகி வரட்டுமே, நீங்க மெதுவா பேசி பாருங்க, கர்த்தருடைய சமாதானம் அங்க கிரியை செய்யும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் அவர்களில் மெய்யாகவே அவர்களில் தேவனுக்குள் ஒருவர் என்று அறியப்படணும்னா நம்ம பேச்சுல என்ன இருக்கணும்னா சமாதானமான பேச்சு வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சமாதானமான பேச்சு என்னைக்கு பேசக்கூடியவங்களா நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். இரண்டாவது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறது மற்றவர்களிடத்தில் போய் சேரக்கூடிய வார்த்தை பேச்சு எப்படி இருக்கணும்? புத்தியினமா என்ன செய்யக்கூடாது? பேச்சு என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. புத்தியினமான பேச்சு இருக்கவே கூடாது. புத்தியினமான பேச்சுனா என்ன? சிலவங்க பேசினா டபுள் மீனிங் இருக்கும். ஒரே வார்த்தையில என்ன இருக்கும்? டபுள் மீனிங்ல பேசுவாங்க. அவன் கேட்டுட்டு போட்டோம், அவன் அழட்டும், அவன் வேதனைப்படட்டும் அப்படின்னு பேசுவாங்க. கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா டபுள் மீனிங்ல பேசுறவங்க நிறைய பேர் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட வார்த்தை என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. அது புத்தியமான பேச்சு. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? டபுள் மீனிங்ல பேசுற வார்த்தை வரக்கூடாது. அதற்கு தேவனுடைய சமூகத்தில் கணக்கு என்ன செய்யணும்? கொடுத்தே தரணும். நான் சபைக்கு நான் முக்கியமான ஆளு, நான் சபையில் அப்படி ஆளு அப்படிலாம் இல்ல. தேவனுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? புத்தியமான பேச்சு என்ன செய்யக்கூடாது? வெளிப்படவே கூடாது. இரண்டாவது, அடுத்தவர்களை வருத்தப்படும்படி பரியாசமான பேச்சு நம்ம வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. நம்ம பேசுறோம்னா அடுத்தவங்க வருத்தவே படக்கூடாது. சிலவங்களை அக்கள் பண்ணி சிரிச்சு கெக்கல் சிரிப்பாங்க. அவன் அழுவான். யாருக்கு சிரிப்பா இருக்கும்? நமக்கு ஏப்பா நம்மளால எப்படி பேச முடியுது? சிலது உன்னால மட்டும் எப்படியே முடியுது? ஈஸியா கலாச்சிருது. எப்படி எப்படி ஈஸியா கலாச்சிருதியடா அப்படிம்பாங்க. கலாய்க்கிறதுலாம் வந்து உலக பிரகாரமா எவ்வளவு பாவத்தை தம் மேல சுமக்கிறாங்க தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு அது ஆகவே ஆகாது. பரியாசம் பண்றது தேவனுடைய பார்வையில் மிகப்பெரிய தவறான ஒன்று. நமக்கு இருதயம் இருக்க மாதிரி தானே அவங்களுக்கு இருக்கும்ல. ஆமா தானே? நமக்கு உள்ளத்துல நம்ம யாரும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிற விருப்பம் நமக்குள்ள இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? இருக்கு. அது நிச்சயமா என்ன செய்யக்கூடாது? இன்னொருத்தருக்கு அந்த அந்த வேதனையை நான் என்ன செய்யக்கூடாது? கொடுக்க சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, கூப்பிட்டு வச்சு என்ன செஞ்சுட்டா? அசிங்கப்படுத்திட்டால, என்ன வேதனைப்படுத்திட்டால, இதை கூப்பிடாமலே இருந்திருக்கிறாள் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு பரியாசமான செய்கையானாலும் சரி, பேச்சானாலும் சரி, அது வந்து எதுனா புத்தியமான பேச்சு. அது என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. மூணாவது, அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, திரும்ப திரும்ப ஒரே மாதிரி பேசுவாங்க. பேசிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. புரியுதா நான் சொல்றது? பேசுவாங்க. அன்னைக்கு தானே பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். மறுபடியும் என்ன செய்வாங்க? மறுபடியும் பேசுவாங்க. மறுபடியும் என்ன கேட்பாங்க? அது என்ன சொல்லுங்க? புத்தியினமான பேச்சு. அப்போ அந்த புத்தி என்ன செய்ய மாட்டேங்குது?
இருக்க மாட்டேங்குது. அப்ப ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு என்ன புத்தி இருக்கக்கூடாது, புத்தீனமான அந்த புத்தியோடு சேர்ந்த பேச்சு எனக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 5ல இருந்து 7 வரைக்கும் பாத்தீங்கன்னா அருமையான தீர்க்கதரிசி தேவனிடத்துல ஜெபிக்கிறாரு. நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். வாசிங்க அத. அப்பொழுது நான் ஐயோ அதமானே அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன் ராஜாவை கண்டதே என்று அடுத்து வாசிங்க. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சொல்லணும், ஆண்டவரே என் உதடுகள் எப்படிப்பட்ட உதடுகள், அசுத்த உதடுகள். நான் பேசின வார்த்தைகள் எல்லாம் புத்தியமா பேசினதெல்லாம் நிறைய இருக்கு. அசுத்த ஜனங்கள் மத்தியில தான் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். புத்தியமா பேசுறவங்களுக்கு உள்ளத நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்ன நீங்க மன்னிக்கணும் நம்ம கேட்டோம்னா இன்னைக்கு நம்முடைய நாவு சுத்திகரிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய பேச்சு சரியாயிடும். இனி நம்ம இப்படிதான் பேசுவோம். இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, பேசுங்க. நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்களேன், கொஞ்ச நேரம் பேசுங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பேசுறது, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தகப்பனோட தாயோடு தேவாலயத்துக்கு போறாரு, பலிகளை செலுத்தும்படி போறாரு. இவங்க பலிகளை செலுத்த போனாங்க. அவர் போய் வேத பாரகர் பரிசேயருக்கு நடுவில் போய் உட்கார்ந்துட்டு அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு அவங்களுக்கு அழகாக விளக்கம் சொல்றாரு. அவ்வளவு பேர் மெய் சிலிர்த்து உட்கார்ந்து கேட்காங்க, எப்பா பொடி பயலா இருக்கான் இவன் இவ்வளவு ஞானமா பேசுறானு சொல்லி நுழுஞ்ச பேசுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவர் பாட்டு பேசுறாரு. இப்ப அப்பா அம்மா கூட வராங்கன்னு போயிட்டாங்க. போயிட்டு அடுத்து வந்து பாக்காங்க, இவர் அங்கதான் வந்து பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, சொற்களின் மிகுதியில பாவம் நிச்சயமா இருக்கும். அது என்ன பேச்சா இருந்தாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, எவ்வளவு நேரம் பேசினாலும் சரி, ஜாக்கிரதை. நான் ரொம்ப ஞானமா பேசுறேன். என் சொல்லே நாளைக்கு எனக்கு எல்லாம் இதாயிரும், அவங்க அடிக்கிறதுக்கு இல்ல ஆயிரும். நம்ம சொல்ல வச்சு அவங்க அடிப்பாங்க. நீதான் அன்னைக்கு சொன்ன அப்படின்னாங்கன்னா நம்ம ஒண்ணு என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அப்போ நம்ம ரகசியம் எல்லாம் எதுல கரைஞ்சிரும் தெரியுமா, நம்ம சொல்லுல கரைஞ்சிரும். ரொம்ப நம்ம ரகசியத்தை என்ன செய்யணும்னா ரொம்ப பாதுகாக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நம்ம மேல வச்சிருக்கிற மரியாதை, நம்ம மேல வச்சிருக்கிற நல்ல அந்த நடக்கையினுடைய அந்த காரியங்கள் எல்லாம் சொற்களினால என்ன செஞ்சிருவோம், இழந்து போயிடக்கூடாது. தேவனை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் நமக்குள்ள வாசம் பண்றாரு. தேவன் நமக்குள்ள அவர் இருக்கிறார் என்பதை நம்ம எப்படி நம்ம தெரியப்படுத்தணும்னா, பேசுற வார்த்தையில ரொம்ப கவனமா ரொம்ப ஞானமா நம்ம வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருந்தா நாம் பாவம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சிலர் பாத்தீங்கன்னா அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பேசுறதா ரொம்ப, உனக்கு என்ன பிடிக்கும்னா எனக்கு என்ன பிடிக்கும், பேசிக்கிட்டே இருக்கணும். யாராவது என்கிட்ட வந்து மாட்டணும், யாராவது என்ன சொல்லுவாங்க. சிலர் அப்படிதான் செத்தம் ரத்தம் வருதுமாங்க. என்ன வராது, உண்மையான ரத்தம். அவங்க சொல்ற வார்த்தை என்ன குறிக்குது, எப்ப பேசியே கழுத்தா இருக்கான்ப்பா, எப்பதான் போவானோ தெரியாது. அப்படி நம்மள வார்த்தை என்ன செய்யக்கூடாது, ஒருத்தர் கூட சொல்லக்கூடாது. இவங்களோட நம்ம கொஞ்ச நேரம் பேசணும், கொஞ்சம் பேசுகிறேன், எனக்கு மனசுக்கு ஆறுதலாய் அப்படி சொல்லணும். இயேசுவோடு இருக்கிறவர்கள் அப்படிதான் இருக்கணும். இயேசு அப்படிதான் இருந்தாரு. ஆமென் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, சில இடத்துல நம்ம கண்டிச்சு பேசணும். சில இடத்துல என்ன செய்யணும், கண்டிச்சு பேசணும். ஆனாலும் அதை எப்படி பேசணும், ஞானமா பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. கண்டிச்சு பேசினாலும் அந்த கண்டிப்பு எப்படி இருக்கணும்னா ஞானமா இருக்க வேண்டும். ஞானத்தை ஓவர்டேக் பண்ணி என்ன செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன, நம்ம எப்படி பேசுவோம், உலகத்தோட இருக்கனால அவங்க பாடி லாங்குவேஜ் டக்குன்னு நமக்குள்ள என்ன செஞ்சிடும், எரும மாடு
இதெல்லாம் தப்பா? ஃபர்ஸ்ட் கழுதுன்னு சொல்றது தப்பா? எருமை மாடுன்னு சொல்றது தப்பா? சிலது பண்டிக்கு இருக்கு என்னது பண்டின்னு சொன்னாலும் பரவாயில்ல, பன்னிக்கு இருக்கு. பரதேசி அடங்கா பிடாரி. என்ன செய்யறோமா சொல்லுங்க? என்ன செய்யறோம்? கண்டிக்கிறோம். ஆனா பேச்சு என்ன பேச்சு சொல்லுங்க? என்ன பேச்சு? பயங்கரமான, அதாவது சொல்லுவாங்கல்ல, காரசாரமான பேச்சு. மிளகாவை விட எப்படிப்பட்டது? அது எப்படிதான் ஆகும் சொல்லுங்க? அது எப்படிதான் ஆகும்? நல்லதா இருக்கிறது எதா ஆயிரும்? கழுதைன்னு சொன்னா கழுதை ஆயிரும், கோவேரி கழுதை ஆயிரும். எதால? நம்ம பேசின பேச்சு. கண்டிப்பா அவசியம் தான். ஆனா பேச்சு எப்படி இருக்கணும்? ஞானமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கும் சேர்த்தான் சொல்றேன், உங்களுக்கு மட்டும் நான் சொல்ல, எனக்கும் சேர்த்தான் சொல்றேன். கண்டிக்கும் போதே தெரியா அறிவாளி ஞானவான் அப்படின்னா கண்டிப்போட சேர்த்து என்ன வரும் சொல்லுங்க? ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பில்லாத வாழ்க்கை நிச்சயமா அது ஆசீர்வாதம் அல்ல. ஏழி தன் பிள்ளைகளை என்ன செய்யல? கண்டிக்கல. ஊழியக்காரனா இருந்தும் கூட தன் பிள்ளைகளை கண்டிக்காதனால அவர்கள் மறிந்து போனார்கள். நேற்று அழகா சொல்லப்பட்டது. இப்படி பேசக்கூடாதுன்னு தான் சொன்னானே தவிர, நீ பேசுறானா உனக்கு என்ன வரும்? உனக்கு அழிவு வரும்னு சொல்லி கொடுக்கல. அதனாலதான் ஆண்டவர் யாரோட பேச வேண்டியவர் யாரோட பேசினாரு? சாமுவேலோட கர்த்தர் பேசினார். இன்னைக்கு நம்மளோட கர்த்தர் பேசுவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்மோட கர்த்தர் பேசுவதற்கு நம்முடைய பேச்சுல என்ன இருக்கணும்? ஞானம் இருக்கணும். மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், இயேசுவை குறித்து நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, பிலாத்துக்கு முன்பதாக எப்படிதான் இருந்தாரு? ஏதாவது பேசினாரா? பிலாத்து கேட்கிறாரு, இவ்வளவு பேரும் என்னெல்லாமோ சொல்றாங்களே, சொல்லுமையா ஏதாவது வாயை தரணும்னா என்ன செய்யல? அப்பனா என்ன அர்த்தம்? சில இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சில இடத்துல நம்மள ஊமன் சொன்னாலும் சரி, நம்மள ஊமன் சொன்னாலும் சரி, நமக்கு பேச தெரியும். ஆனா அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? வாயை மூடிடணும், பேசவே கூடாது. அதுதான் ஞானமான பேச்சு. அது தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சரியான முறை. பேசவே கூடாது. இயேசு பேசவே இல்லை. ஆனா நீங்க அழகா வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, பிசாசு பயங்கரமா அலக்கழிச்சிட்டு வருது. அங்க என்ன சொல்ற தெரியுமா? நீ பேசாம இவனை விட்டு போ. அங்க என்ன செய்யறாரு? அங்க கண்டிக்கிறார். அங்க உண்மையா அது பாட்டு பேசிட்டு போது இருந்தாரா? அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஸ்திரீக்குள்ள பொல்லாத ஆவி இருக்கு சொல்றாரு. பொல்லாத கபடும் அப்படின்னு கண்டிக்கிறார். பாத்தீங்களா? அப்படி கண்டிச்சுட்டு இவ்வளவு விட்டு நீ என்ன செய்யுது? போ. நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம ஞானமா பேசுறோமா? அதிகமாவும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. கண்டிக்கும் போது எப்படி பேசணும்? ஞானமா பேசணும். சில இடத்துல என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். முதல்ல எப்படி பேசணும்? சமாதானமா பேசுறோமா? ரெண்டாவது புத்தீனமா பேசுறோமா? மூணாவது ஞானமா பேசுறோமா? இந்த ஒரு அறிவை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் சமாதானத்தை பேசுவோம். நம்ம பேசுகிற வார்த்தையில் புத்தீனமான பேச்சு வேண்டாம். நம்ம பேசுகிற வார்த்தையில் ஞானமானவைகளை பேசுவோம். நம்மை பார்த்து உலகம் சொல்லும், மெய்யாகவே அவர்களில் இவனும் ஒருவன், மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருத்தி என்று நம்மளை பார்த்து உலகம் நிச்சயமாய் சொல்லக்கூடிய காலகட்டத்துக்குள் நம்மை கொண்டு வந்து தேவன் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். இருந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நடக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சமாதானமான பேச்சு, புத்தீனம் இல்லாத பேச்சு, ஞானமான பேச்சு எனக்கு அவசியம், எனக்கு வேண்டும். குடும்பத்துல, பிள்ளைகளிடத்துல, சமுதாயத்துல, உறவுகள் மத்தியில, சபையில, வெளி இடங்களில நான் உம்முள் ஒருவன் என்று சுட்டிக்காட்டப்பட வேண்டும். தவறாக அல்ல, தேவனுடைய பிள்ளை என்ற அனுபவத்தோடு சுட்டிக்காட்டப்படணும்னு சொல்லி எங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த வார்த்தையின் வாழ்க்கையில் பிரயோஜனமாய், இன்றைக்கு பேசின வார்த்தை என் வாழ்க்கையின் முழுமைக்கு பிரயோஜனமாய் மாறட்டும். அந்த எல்லா பிள்ளைகளையும்
இந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு உதவி செய்யும். கர்த்தருடைய உதவி உடைய பிள்ளைகளுக்கு பெரிதாய் கிடைக்கட்டும். இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வார்த்தையை ஆண்டவரே பயன்படுத்தி, ஆண்டவரை பேசுவதற்கு பயன்படுத்தின அடியானையும் இந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு உதவி செய்யும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கல்லுக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இந்த ஆராதனை கலந்து எல்லா பிள்ளைகளோடும் தேவனுடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து போய் வாருங்கள்.